மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நவம்பர் மாத வாக்குத்தத்தம் மற்றும் அனுதின தேவ மன்னாவாக ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற மிக அருமையான ஒரு வேத பகுதி. எசையா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தர் உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். நீ அவருக்கென்று எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். எழும்பி பிரகாசி மகனே, மகளே, கர்த்தருக்கென்று பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ அவருக்கென்று பிரகாசிக்க வேண்டுமானால் முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று அசதியாக நிர்விசாரமாக நீ இருந்து கொண்டிருக்கிறாயோ? கர்த்தருக்கென்று பயன்படுத்தப்பட வேண்டியவன் முடங்கிக் கொண்டிருக்கிறாயோ? புனல் ஒதுங்கி கிடக்கிறாயோ? கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்த விரும்புகிறார். முடங்கி இருந்தது போதும், மூலையிலே கிடந்தது போதும், கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசி மகனே, மகளே, ஒளி வந்தது, உன் வேலை வந்துவிட்டது. நீ அவருக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய மகனாய் மகளாய் இருக்கிறபடினாலே இனியும் சோம்பலுக்கு இடக்கூடாதே. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பிரகாசிப்பதற்கு ஜீவ வார்த்தையை பிடித்துக்கொள். கர்த்தருடைய வார்த்தை உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறது. ஜீவ வார்த்தைகளை பிடித்துக்கொள், அப்போது நீ சுடர்களைப் போல பிரகாசிப்பாய். உணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே உன்னை குற்றமற்ற கபடற்ற மகனாய் மகளாய் உன்னை நிறுத்துவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம். தானியேல் 12ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள். ஆம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்ல. கேட்கிற அருமையான தேவச்சன், முடங்கி கிடக்கும் வேலை அல்ல, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய வேலை. இன்னும் நேரத்தை வீணாக்காதபடிக்கு, இனியும் காலதாமதம் செய்யாதபடிக்கு, இதுவே சரியான வேலை என்றது அவருக்கு என்று எழும்பி பிரகாசிக்க முன்வாருங்கள். உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை தமக்கென்று அவர் எடுத்து பயன்படுத்துவார் என்கிறதிலே சொந்தம் கொஞ்சம் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கென்று பிரகாசிக்க ஆண்டவரே, அப்பா, இன்னும் அசதி கிடக்கூடாதபடிக்கு, அஜாக்கிரதையாய் இராதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆண்டவரே மரித்தோரை விட்டு எழுந்திருக்க கர்த்தருக்கென்று
பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. உம்முடைய வசனத்தை படித்துக் கொள்ளவும் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்வோம். ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று பேருதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறப்பா. ஆண்டவரே, எபேசியர் மத்தேயு 5:16 சொல்லுகிறது, உங்களுடைய நற்கிரியினாலே நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்று சொல். அந்த வண்ணமாக நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறப்பா. பெரிய காரியங்களை காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.